ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். மூடு சௌமியா, யார சாகரிக்க திட்டம் போடுறா? நம்ம குடும்பத்துல பிறந்த யாருக்காவது அப்படி யோசிக்கிற புத்தி வருமா? நம்ம அப்பா நம்மள அப்படியா வளர்த்திருக்காரு? எத்தனை நாள் என் கூட இருந்திருக்கியே, இதுதான் உன் அக்காவை நீ புரிஞ்சுக்கிற லட்சணமா? கொதிக்க கொதிக்க வார்த்தை எடுத்து முகத்துல வீசுறீங்க. இப்படி எல்லாம் எங்களை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? ஜமீன் வீட்டுல குடுக்கற தைரியத்துல என்ன வேணாலும் பேசுவியா? போதும் அபிராமி, போதும். இந்த பசப்பான வார்த்தை எல்லாம் போதும். உன் பசப்புல மயங்கி நின்னா நான் என் புருஷனை இழந்துட்டு தான் நிக்கிறேன். எனக்கு உன் குடும்ப புராணம் எல்லாம் வேண்டாம். எதுக்காக என் புருஷன் கழுத்துல இருந்து தாயத்தை அறுத்துட்டு வர சொல்லி ஆள் அனுப்புனேன்? அதுக்கு காரணம் சொல்லு. ஏய் சௌமியா, உனக்கு என்ன பைத்தியமா? அந்த தாயத்தை தான் உன் கிருஷ்ணனோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அது எதுக்கு அறுத்துட்டு வர சொல்லி நான் ஆள் அனுப்ப போறேன்? காரணம் இல்லாமையா இருக்கும்? அந்த தாயத்து என் கிருஷ்ணா உயிரை காப்பாத்துறதுனாலதான் நான் தைரியமா இருக்கேன். இல்லனா அக்கா, என் புருஷன் உயிரை நீதான் காப்பாத்தணும்னு உன் காலடியில விழுந்து கடந்திருப்பேன். எல்லாரும் உன் கால்ல விழுந்து கிடக்கணும். உனக்கு அந்த பெருமை தானே வேணும். அந்த பெருமைக்காக தானே நீ வாழ்ற. சௌமியா, இவ்ளோ கேவலமாவ என்ன பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? அவள சீப்பானவள என்ன நினைச்சிட்டியா நீ? ஏன் கிருஷ்ணா, நீங்க கூடவா தாயதாருக்கு நான் அனுப்பியிருப்பேன்னு நம்புறீங்க? பாரு அபிராமி, சம்பவம் நடந்த சனிக்கிழமை ராத்திரி முகமுடி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தது உன்னுடைய ஃப்ரெண்டு மனோகர் தான் சௌமியா என்கிட்ட அடிச்சு சொன்னான். அப்ப நான் அதை நம்பல. அந்த சூழ்நிலையில ஏதோ குழப்பத்துல சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அந்த மனோகரையே நேரில் நிக்க வச்சு கேட்டப்போ, ஆனா அந்த மனோகர் நீ சொல்லிதான் தாயத்தை இருக்க வந்தேன்னு அவனே சொன்னான். அப்ப கூட நான் அதை விட்டுருந்தா சௌமியா கிட்ட சொன்னேன். ஆனா இப்ப என்னடா, மனோகரும் நீயும் சந்தோஷமா சிரிச்சு பேசி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதான் சௌமியா சந்தேகப்பட்டது உண்மையோன்னு இப்ப எனக்கு தோணுது. மனோகருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க வீட்டுக்கு மனோகர் வந்தானா? நான் அனுப்பி வச்சேன்னு சொன்னானா? இங்க பாருங்க கிருஷ்ணா, அந்த மனோகர் அபிராமி சொன்னா என்ன வேணாலும் செய்வான். அபிராமி மேல அவனுக்கு அப்படி ஒரு விசுவாசம். அவனை அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி பாக்குறா பாருங்க. ஆமா அபிராமி, நான் இருக்கும்போதுதான் அந்த மனோர் அப்படி சொன்னான். அபிராமி தான் என்னை அனுப்பி வச்சா. வேணும்னா நீங்க அபிராமியை போய் கேளுங்கன்னு சொன்னான். அம்மா தாயே, உன் கூட நான் தெரியாம பிறந்துட்டேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. என் கிருஷ்ணா ஒண்ணும் பண்ணிடாத. உன் அகந்தைக்கும் அகங்காரத்துக்கும் இவர் ஆள் கிடையாது. இவரை விட்டு வாங்க போலாம். ஆஞ்சநேயா, என் மாமாவை என்னை ஏத்துக்க வைக்கணும், என் மாமா எனக்காக காத்திருக்கணும்னு நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். என் வேண்டுதல் வீண் போகல. நீ என் மாமாவை எனக்காகவே காத்து வச்சிருந்திருக்க. என் மாமாவை சம்மதிக்கவும் வச்சுட்ட. இன்னையில இருந்து நீ எனக்கு மட்டும் இல்ல, என் புள்ள குட்டின்னு என் தலைமுறைக்கும் நீதான் தெய்வம். என் தலைமுறையவே உன் காலடியிலே விழுந்து கிடக்க வைப்ப.
நன்றி ஆஞ்சநேயா, ரொம்ப நன்றி. கௌரி, என்ன மாமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் தனியா வரியா? சொல்லுங்க மாமா, நான் என்ன செய்யணும்? வா சொல்றேன். இங்கே கௌரி, சின்ன வயசுல இருந்து உனக்கு நான், எனக்கு நீன்னு சொல்லிதான் நம்ம அம்மா அப்பா வளர்த்தாங்க. நாமளும் அப்படி நம்பிதான் வளர்ந்தோம். நிறைய பேசிட்டோம், நிறைய பழகிட்டோம். நான் அப்ப விளையாட்டா கொடுத்த பொருள்லாம் நீ பத்திரமா வச்சிட்டு இருக்க போல இருக்கு. அம்மா காமிச்சாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொன்னேங்கிறதுக்கு அப்புறம் நீ ஸ்கூல் கூட போலியாம. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. உனக்கு என் மேல இவ்வளவு அன்பான நான் திகைச்சு போயிட்டேன். அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொன்னேன். நாம பிரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சா? ஒரு 20 வருஷம் இருக்குமா? அதுக்கப்புறம் நான் உன்னை சுத்தமா மறந்துட்டேன். என் ஆபீஸ்ல அப்படின்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றேன். அவளைதான் நான் லவ் பண்றேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன்னு தீர்மானமா முடிவு பண்ணிட்டேன். அவ படிச்சவ, ரொம்ப அழகான பொண்ணு, பண்பானவ, அறிவானவ, எல்லா விதத்திலயுமே ரொம்ப கிரேட்டானவ. அவதான் கௌரி என் கூட இருக்கு. இப்ப கூட அவளுக்காக தான் ஒரு ஊருக்கு சிலை தேடி போனேன். நீ போன் பண்ணப்ப கூட நான் உங்க வீட்டுல தான் இருந்தேன். கிளம்பும் போது அவ ரொம்ப காதலா பேசினா. நான் சீக்கிரம் வந்துருவேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லி வழி அனுப்புறேன். என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த சமயம். அந்த சந்தோஷத்தோடு நான் இங்க வந்தப்ப அம்மா உன் விஷயத்த சொன்னாங்க. நான் அப்படி இடிஞ்சு போயிட்டேன். கௌரி, நீ ரொம்ப அன்பான பொண்ணு, ரொம்ப பாசமா நடந்துக்கிற. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கேன் கௌரி. அம்மாக்காக தான் சும்மா சம்மதம்னு சொன்னேன். அப்புறம் உன்கிட்ட உண்மையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நம்பி அப்படி சொன்னேன். உனக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன் கௌரி. இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துடுறேன். நானே முன்னாடி நின்று ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மறந்துரு கௌரி. நானும் அபியோ சேர்ந்து வாழ்றதுதான் சரி. அதான் எல்லா விதத்திலும் சரியா இருக்கும். அது நீதியாவும் இருக்கும், நியாயமாவும் இருக்கும். தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வச்சிரு கௌரி. அப்போ அப்போ எனக்கு உங்க மேல ஆசைப்பட தகுதி இல்லைன்றீங்களா மாமா? குழந்தை
குழந்தையில இருந்து நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்ததெல்லாம் முட்டாள்தனமா தெரியுதா மாமா? நான் உங்களுக்காக இருந்த விரதம், நான் செஞ்ச நேர்த்தி கடன் எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கா மாமா? நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தீச்சட்டி சுமந்ததுல இருந்து தீக்குழியில இறங்குற வரைக்கும் பல காரியங்கள் பண்ணிருக்கேன் மாமா. எப்படி மாமா என்கிட்டயே உங்களால இன்னொரு பொண்ணு பத்தி பேச முடியுது? நீங்க இன்னொரு பொண்ணு விரும்புறத நான் கேட்டா என் நெஞ்சே வெடிச்சிரும்னு உங்களுக்கு தோணலையா மாமா? அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா? இனிமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இனிமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இனிமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கௌரி, கௌரி, என்னாச்சு கௌரி? கௌரி, கௌரி, கௌரி என்னாச்சு உனக்கு? எந்திரி கௌரி, 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 கௌரி. மாமா, என்னாச்சு மாமா? ஏன் மாமா கூப்பிட்டீங்க? என்ன மாமா முகம் எல்லாம் வேர்த்து இருக்கு? ஒண்ணும் இல்ல. இப்ப இவகிட்ட அபிய காதலிக்கிற விஷயத்தை பத்தி சொன்னா உடைஞ்சு போயிருவா. விபரீதமா கூட ஏதாவது முடிவு எடுத்துருவா. அம்மா கூட அவங்க பின்னாடி நம்ம பேசுவோம். மாமா, மாமா, உங்களதான் மாமா. கௌரி கௌரின்னு கூப்பிட்டீங்களே. அது அது வந்து கௌரி, அம்மா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அம்மா இப்படி ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த கல்யாண பேச்செல்லாம் வேண்டாம் நான் நினைக்கிறேன். இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அம்மா குணமாயி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமா கௌரி? ஏன் மாமா நீங்க என்ன வேண்டான்னு சொல்றீங்க? அத்தைக்கு குணமானதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் தானே சொல்றீங்க? அவ்வளவுதானே? அதுக்கே மாமா உங்களுக்கு இவ்ளோ வேர்த்து இருக்கு? இல்ல, நீ வருத்தப்படுவேன் தான். நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நான் செத்தே கூட போவேன், அது வேற. ஆனா இதெல்லாம் மாமா என்னால புரிஞ்சுக்க முடியாது. அத்தைக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வரட்டும். அதுக்கப்புறம் கல்யாணத்தெல்லாம் வச்சுக்கலாம். எனக்கு உங்க மனசு புரியுது மாமா. அத்தையே இந்த நிலைமையில வச்சுட்டு என்னாலேயே நிம்மதியா இருக்க முடியல. உங்களால எப்படி இருக்க முடியும்? தேங்க்ஸ் கௌரி, தேங்க்யூ ஸோ மச். ஆபரேஷன் எப்போன்னு தேதி சொல்லிருக்காங்களா மாமா? வர வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அத்தை குணமாகி வருவாங்க மாமா. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உன் வார்த்தை பழிக்கணும் கௌரி. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மாமா. வந்து சாப்பிடுங்க. சரி. கடவுளே, நான் மனசறிஞ்சு இந்த பொண்ணு மனசுல ஆசையை உண்டாக்கல. நடந்ததெல்லாம் விவரம் தெரியாத வயசுல நடந்தது. என்னால் அபியை தவிர இந்த உலகத்துல வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கௌரி மனசு உடைச்சிடாம இந்த விஷயத்தை அவளுக்கு நான் புரிய வைக்கணும். நீதான் அதுக்கு உதவியா இருக்கணும். என்னாச்சு அபிராமி? ஏன் இவ்வளவு கோபமா வர? என்ன விஷயம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் நடிக்கிறேனா? என்ன அபிராமி சொல்ற? நான் எதுக்கு நடிக்க போறேன்? அதுவும் உன்கிட்ட எதுக்கு நடிக்க போறேன்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அபிராமி. ஏய், நீ எதுக்கு நடு ராத்திரி முகமுடிய போட்டுக்கிட்டு சாமியா வீட்டுக்கு போன? எதுக்கு கிருஷ்ணனோட தாயத்தை அறுக்க போன? அந்த தாயத்தை தான்
கிருஷ்ணனோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது? யாருக்காக இதெல்லாம் பண்ண சொல்லு? யாருக்காக பண்ண? அபிராமி, நீ என்ன சொல்ற? எனக்கு தலையே சுத்துது. நான் எதுக்காக முகமுடி போட்டுட்டு சௌமியா வீட்டுக்கு போகணும்? கிருஷ்ணனோட தாயத்தை அறுக்கணும். நீ சொல்றதெல்லாம் எனக்கு என்னன்னே புரியல அபிராமி. மனோகர், என்கிட்ட போய் சொல்லாத. எனக்கு கெட்ட கோபம் வரும். அந்த ராத்திரியே கிருஷ்ணனோட தம்பி ஜெயசிம்ம உன் முகமுடி அவுத்திருக்கான். நம்ம சௌமியா உன்னை நேருக்கு நேரா பாத்திருக்கா. அது மட்டும் இல்லாம சௌமியாவை ரோட்ல பார்த்து நான் தான் உன்னை அனுப்பி வச்சேன், தாயத்தை அறுக்க சொன்னேன்னு சொல்லியிருக்கேன். நான் நிச்சயமா சொல்றேன், நீ யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு தான் இந்த வேலையை செய்யற. சொல்ல, எதுக்கு இதெல்லாம் செஞ்ச? உன்னை எங்க கூட பிறந்தவ மாதிரி வச்சிருந்தோமே, அதுக்கு காட்டுற நன்றி இதுதானா? ஐயோ அபிராமி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு உனக்கு யாரு சொன்னா? ரீசெண்டா நான் சௌமியாவை பார்த்தது போன செவ்வாய்க்கிழமை. அப்ப கூட பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு நீ அபிராமி கிட்ட நடந்துகிட்ட முறை சரியில்லைன்னு சொல்லிதான் நான் அவளை கண்டிச்சேன். அதுக்கு சௌமியா உன் மேல ரொம்ப கோவப்பட்டு பேசினா. நான் அபிராமியோட நேர்மையை சந்தேகப்பட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சத்தம் போட்டு வந்தேன். இதுதான் சௌமியாவுக்கும் எனக்கும் இடையில கடைசியா நடந்தது. என்ன போய் ஏதேதோ சொல்றிய? என்ன இன்னைக்கு நேத்தா உனக்கு தெரியும்? இப்படி என்ன சந்தேகப்படலாமா அபிராமி? அப்ப ஏன் தங்கச்சி பொய் சொல்றான்னு சொல்ல வரியா? நீ பொய் சொல்லுவ, இந்த ஊரே கூட பொய் சொல்லும். ஆனா ஏன் தங்கச்சி சௌமியா எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா. அவ என் மேல உயிரையே வச்சிருந்தா. நீதான் ஏதோ நாடகம் ஆடி என் தங்கச்சி என்ன வெறுக்க வச்சுட்ட. சொல்ல, யார் சொல்லி இப்படி பண்ண? சொல்லுடா, யார் சொல்லி இந்த காரியத்தை பண்ண? சொல்லு. உனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா? சொல்லு மனோகர். எதுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போன? எதுக்காக கிருஷ்ணன் தாயிட்ட அறுத்த? சொல்லு. சொல்லுன்னு கேக்குறல. சொல்லிடு மனோகர். அபிராமி, சொல்ல போறியா இல்லையா? என்னம்மா, என்னாச்சு? ஏன் மனோகரோட சண்டை போட்டுட்டு இருக்க? மா, முதல்ல சட்டையில இருந்து கையெடுமா. அப்பா, இந்த மனோகர் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்பா. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான். எவ்வளவு நம்பிக்கையா நம்மள ஒருத்தனை வச்சிருந்தோம். இவன் நம்ம முதுகுல குத்திட்டான்பா. மனோகர், என்ன இது? ஐயோ அப்பா, சின்ன வயசுல இருந்து உங்களை அப்பான்னு கூப்பிட்டு உங்க வீட்டுல ஒருத்தனா இருந்துட்டு இருக்கேன். எத்தனை வேளை சோறு உங்க வீட்டுல சாப்பிட்டு இருப்பேன். நம்ம வீட்டுக்கு நான் துரோகம் பண்ணுவேனாப்பா? அதுலயும் அபிராமிக்கு துரோகம் பண்ணுவேனா? யாரு பேச்சையோ கேட்டுட்டு நான் ரோட்ல சட்டையை பிடிச்சி அடிக்குதுப்பா. வார்த்தைக்கு வார்த்தை துரோகின்னு சொல்லுதுப்பா. அபிராமி, என்னம்மா இது? மனோகர் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இல்லையா? அவனை நீ இப்படி பேசலாமா? ஆனா அந்த மனோகரையே நேர்ல நிக்க வச்சு கேட்டப்போ, ஆனா அந்த மனோகர் நீ சொல்லிதான் தாயத்தை அறுக்க வந்தேன்னு அவனே சொல்ல. அந்த மனோகர் அபிராமி சொன்னா என்ன வேணாலும் செய்வான். அபிராமி மேல அவனுக்கு அப்படி ஒரு விசுவாசம். அவனை அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி பாக்குறா பாரு. இப்ப சொல்லுங்கப்பா, இவன் நமக்கு துரோகம் பண்ணிருக்கானா இல்லையா? சொல்லுடா துரோகி, ஏன்டா இப்படி பண்ண? என்னப்பா மனோகர் இதெல்லாம்? ஐயோ, சௌமியா ஏன் இப்படி சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. 2 நாளைக்கு முன்னாடி ஏன் சௌமியா அக்கா கிட்ட இப்படி நடந்துகிட்டேன்னு தான் நான் கேட்டேன். நான் அப்படித்தான் நடந்துப்பேன், எங்க அப்பாவும் அக்காவும் நேர்மை இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு போச்சு. அப்பாவை எப்படி சொல்ற, அபியாவா இப்படி சொல்ற, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தப்பா. ஆனா சௌமியா ஏன் இப்படி சொல்லிச்சுன்னு தெரியலப்பா. அப்பா, நம்ம சௌமியா நம்ம கிட்ட போய் சொல்வாளப்பா. அதுவும் என்கிட்ட போய் சொல்வாளா? அவ முகத்துல அப்படி ஒரு கோவம், பொய்யா நடிக்கிறவ முகத்துல அப்படி ஒரு கோவம் வருமாப்பா? அப்பா, இவன் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். அதுவும் நான் சொல்லிதான் பண்ணேன்னு சொல்லிருக்கான். நான் இவனை விட போறது இல்லப்பா. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அபிராமி, இந்த விஷயம் நடந்ததா சொல்றியே, அது எப்போன்னு உன் தங்கச்சி சொன்னாளா? சனிக்கிழமை ராத்திரிப்பா. சனிக்கிழமையா? மா, சனிக்கிழமை ராத்திரினா அது மனோகரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. உன் தங்கச்சி ஏதோ தெரியாம சொல்றான். எப்படிப்பா சொல்றீங்க? சனிக்கிழமை சாயந்தரம் நான் சப் கலெக்டருக்கு ஒரு லெட்டரை கொடுத்து டவுனுக்கு அனுப்பி வச்சேன் மனோகரை. அவன் கொடுத்துட்டு நைட் எனக்கு அங்கிருந்து போன் பண்ணான். ராத்திரி ஆயிடுச்சுப்பா, நான் அங்கேயே தங்கிட்டு காலையில வரேன்னு சொன்னான். நானும் சரின்னு தான் சொன்னேன். காலையில சப் கலெக்டரை பார்த்துட்டு ஒரு பதில் லெட்டர் வாங்கித்தானே வந்தான் அவங்க. அவனை போய் என்னென்னவோ பண்ணான்னு சொல்றியம்மா.